and welcome back to the new video. So இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க மயிலாப்பூர் அப்படின்ற பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் வந்துருக்கு. ஃப்ரம் Jan 9th 12th வரைக்கும் 4 days இங்கே ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ், ப்ரோக்ராம்ஸ், கேம்ஸ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் மெயினாக இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கோலம் போட்டி நடக்குது, அதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே வந்து எல்லாருமே டிஃப்ரெண்ட் கோலம் போட்டு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் வந்துட்டு ஃபர்தராக இந்த வீடியோவில் அவங்க எந்த மாதிரி கோலம் போடுறாங்க அதெல்லாமே கவர் பண்ணி காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த கோலப்போட்டி வந்து நேற்றுக்கும் கண்டக்ட் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் லேட்டாக வந்தனால அங்கே வந்து வரும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் நாங்கள் வந்து பிக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ இன்னைக்கு நேரமே வந்து இப்போ தான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் எல்லாருமே வந்து கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்லாட்ஸ் தான். ஈச் டே வந்துட்டு 70 ஸ்லாட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஃபெஸ்டிவல் வந்து 4 days நடந்தாலுமே இந்த கோலப்பட்டி வந்து லாஸ்ட் 2 days கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது Jan 11th and Jan 12th. இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டே. மயிலாப்பூரில் எக்ஸாக்டாக இந்த கோலப்பட்டி எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் மாதா ஸ்ட்ரீட். யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுமே அவங்க வாங்குறது கிடையாது. இதை விட இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் கோலம் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு போகலான்னு இருக்கும். பட் மழை லைட்டாக பெய்யுது. இந்த கோலம் ஃபெஸ்டிவலில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட்டிசிபென்ட் பார்த்தீங்கன்னா இவங்க தான். பிகாஸ் இவங்க தான் ரொம்ப சீரியஸாக போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா ஹெல்ப் பண்ண போனாலும் அதை தடுத்துட்டு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் அவங்க ரியாக்ஷன் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ சின்சியராக வந்துட்டு கோலம் போடுறாங்க அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கோலம் போட்டு முடிச்சுட்டாங்க. எல்லாருமே முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட் பார்க்குறதுக்கே வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, இப்போ வின்னர் யாரும் அனௌன்ஸ் பண்ணி ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களால் கீழே இருந்த அந்த கும்பல்ஸில் வந்து கவர் பண்ண முடியாதுனா இங்கே மேலே ஓடி வந்துட்டு கவர் பண்ணுறோம். உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. பொங்கலா? ஸோ இப்போ எல்லாருமே கோலம் போட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கான வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், நேராக கீழே போய் உங்களுக்கு ஒரு கோலம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். இது கூடவே சேர்த்து நாங்கள் நேற்றுக்கு அதாவது Jan 11th வந்தப்போ கொஞ்சம் கிளிப்ஸ் வந்துட்டு நாங்கள் கேப்சர் பண்ணியிருந்தோம், அழகான கோலங்கள். ஸோ Jan 11th and Jan 12th 2 நாள் நடந்த கோல போட்டியோடைய கிளிப்ஸ் எல்லாமே நாங்கள் அட்டாச் பண்ணுவோம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் கோலப்போட்டி முடிச்சுட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் சிவசாமி ஐயர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குட்டி குட்டி கொலுலாம் வச்சுருக்காங்க. எப்பயுமே இந்த மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல்னாலே கொலு வைக்கிறது ரொம்ப ஃபேமஸான விஷயம். அதில் குட்டி குட்டி கொலுலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சரல் பேஸ் பண்ணி ஒரு அழகான வெட்டிங் எப்படி இருக்கும். இதை வந்து குட்டி பசங்களும் பண்ணுவாங்க, பெரியவங்களும் சரி எல்லாரும் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. இந்த கொலுவில் என்னென்ன வச்சுருப்பாங்க பார்த்தா ஒரு கோயில் சுற்றி இருக்க அந்த தேர் அதுக்கப்புறம் அந்த சாமிங்க எத்தனை சாமிங்க வரும் அந்த சாமிங்களை பற்றி டெக்கரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம போயிட்டு வந்த கோலப்பொடி நடந்த ஸ்ட்ரீட் இருக்கு தெரியுமா, அந்த ஸ்ட்ரீட்டை கூட குட்டியாக ஒரு கொலு மாதிரி வைப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அப்படியே கொலுலாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கடை, சாப்பாடு கடை, பாப்பாங்க விளையாடுற ப்ளே ஏரியா கடை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே திரும்பினா 90s ஃபேவரட் ஜவ்வு மிட்டாய் அந்த இதுவும் இருந்தது. நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. நானும் சாப்பிட்டேன் ஒன்று. அப்படியே பார்த்தீங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிச்சு. சுற்றி அப்படியே கலர்ஃபுல்லான லைட்டுங்கெலாம் போட்டு இப்போ தான் அந்த மயிலாப்பூர் ஸ்ட்ரீட்டே ஒரு மாதிரி ஜெகஜோதியாக மின்னுது. இந்த 4 நாள் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். பரதநாட்டியம், கலை நிகழ்ச்சிகள், நாதஸ்வரம், அந்த மாதிரி விஷயம். இப்போ நாங்கள் போன டைம் என்னதுன்னா பொம்மலாட்டம். இதெல்லாம் பழைய காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் ஒரு நாள் கழிச்சு. இது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் பேக் சைட்லேயே தேடிக்கிட்டு நடக்கும். அந்த 4 நாள் நடந்த மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலை நாங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். ஸோ நம்ம வீடியோவை லைக் பண்ணுறேங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.